நடத்துறதுக்கு விதி 13 படி மிக முக்கியமானது. 13 படி பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிறுவனுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். விதி 13 என்கிட்டே கையில் இருக்குது. விதி 13 படி ஒப்புதல் பெற வேண்டும் என்பது அல்ல, நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டோம். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படையாகவே அறிவிப்பை வெளியிட்டோம். மின்னஞ்சல் மூலமாகவும் தபால் மூலமாகவும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கூட்டம் நடப்பதை தெரிவித்தோம். அதற்கடுத்து நேரடியாக ஒரு நபரின் மூலமாக தைலாபுரம் தோட்டத்தில் அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது. பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களுக்காக ஒரு இருக்கை அங்கே அமைக்கப்பட்டது. அவர் வர வேண்டும், அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் பொதுக்குழுவிற்கு முன்பாகவோ பொதுக்குழு முடிந்த பிறகோ எனக்கு அப்படி ஒரு அழைப்பு அனுப்பப்படாமலேயே இந்த பொதுக்குழு நடத்தப்பட்டது என்று ஒரு நாள் கூட சொன்னதில்லை மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் அப்படி சொல்ல மாட்டார், அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் என்று மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள், எங்கே இந்த ஒப்புதல் என்பது இதில் இருக்குது? 25 ஆண்டுகளாக கட்சியினுடைய தலைவராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கத்தை, கொள்கைகளை பல்வேறு தளங்களில் பேசியவர் இப்படி ஒரு அவதூறா, இப்படி ஒரு தவறான செய்தியை சொல்லலாமா? இது உங்களுடைய அரசியல், இவனுடைய வாழ்க்கைக்கு கண்ணியமானதா? இந்த கேள்வியை நான் தயவு செய்து அவரிடம் கேட்க ஆசைப்படுகிறேன். அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு எப்பொழுதுமே. ஆனால் இவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த விதி 13க்கு எதிரானது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தது இன்னொரு மிக முக்கியமானது, பதவிக்காலம் முடிந்துவிட்டால் தலைவர் பதவியினுடைய பதவி முடிந்துவிடும். இதுவும் அவர் தான் சொல்கிறார். நான் இந்த நேரத்தில் இதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 25 ஆண்டுகள் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள். 2022ஆம் ஆண்டு தான் அவர் கௌரவ தலைவராக மாற்றப்பட்டு மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார். அதுவரையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த காலம் முடிந்துவிட்டால் பதவி போய்விடும், மருத்துவர் ஐயாவிற்கு நேரடியாக சென்றுவிடும் என்று சொல்லக்கூடியவர் எத்தனை முறை தலைவருடைய பதவி காலங்கள் முடிந்தும் தொடர்ச்சியாக அவர் தலைவராகவே செயல்பட்டார். மறுக்க முடியுமா? எப்பொழுது 3 ஆண்டு முடிந்தவுடன் உடனடியாக அது மாறிவிடும், ஐயாவிற்கு சென்றுவிடும் என்று சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த பைலா நான் கையில் வச்சுருக்கேன். 3 ஆண்டுகள் முடிந்து விட்டால் அது மீண்டும் மருத்துவர் ஐயா நிறுவனருடைய கைக்கு சென்றுவிடும் என்று இந்த பைலாவில் எந்த இடத்துல இருக்குது? அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர் சாதாரணமாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயல்பாக கேஷுவலாக நார்மலி ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் அது நடத்த முடியலன்னா அதற்கு அடுத்து நடத்தப்படுகின்ற காலம் வரை அவர் தலைவராக தொடர முடியும். இதுதான் விதி.